ஹலோ ஆல். இன்னைக்கு வந்துட்டு வெண்பூசணி ஜூஸோட பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. ஏன்னா, மத்தியானம் லஞ்சுக்கு ஃபிஷ்ஷுங்கிறதால, ஃபிஷ்ஷு தான் வந்து எங்க 2 பேருக்குமே ரொம்ப பிடிக்கும். மத்த இதெல்லாம் மட்டன், சிக்கன விட. ஸோ, இன்னைக்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது என் ஸ்டைல்ல செஞ்ச மீன் குழம்பு. சீக்கிரமாவே வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரையும், மீன் குழம்பும் நான் எப்படி செய்வேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்றேன். ரெசிபி வீடியோ. 2மே வந்துட்டு சூப்பரா இருந்துச்சு. ஃபிஷ் வந்துட்டு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சா, ஸோ சாப்பிட்றதுக்கு வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரையும் சரி, குழம்பும் சரி டேஸ்ட்டா இருந்துச்சு. அவ்வளோதான். அது வந்து 2மே ரெடி பண்ணிட்டு, நல்லா சுட சுட சாதம், மீன் குழம்பு டெக்ஸ்சர் பார்த்தீங்களா நல்லாயிருக்கு. நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்டும் சூப்பரா இருந்துச்சு. அம் மீன் குழம்பு, அது கூடவே வந்துட்டு மீன் ஃப்ரை எல்லாமே வச்சு சாப்பிட்டாச்சு. இந்த வீடியோலயே வந்துட்டு ஒரு ரெசிபி வீடியோவும் நான் வந்து ஷேர் பண்றேன். சிக்கன் கிரேவி தான். அது வந்து எங்க அம்மாவோட ரெசிபி. நான் வந்து எல்லாத்தையும் எங்க அம்மா செய்றதெல்லாம் சேவ் பண்ணியிருக்கேன். அப்பப்ப தேவைப்படும்போது பார்த்து செஞ்சுக்கலாம் அப்டின்ட்டு. சிக்கன் கிரேவி செய்யறதுக்கு வந்துட்டு, எப்பவும் போல நான்வெஜ் எப்பவுமே தாளிக்கிறதுக்கு என்னென்ன போடுவோம், அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு, அது கூட கருவேப்பில, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்தாச்சு. அது கூடவே வந்துட்டு மிளகாத்தூள், அப்புறம் மிளகுத்தூள், இது வந்து சோம்புத்தூள், அப்புறம் கொஞ்சம் உப்பு. இது எல்லாமே வந்துட்டு சிக்கனுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கணும். அம் இது காரம் வந்துட்டு மிளகுத்தூள் போடுறதுனால ஈக்குவல் ஆயிக்கும். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இந்த மசாலா வந்துட்டு ப்ரீவியஸா வந்து ஆட்டு தலக்கறி குழம்புக்கு வந்துட்டு அரைச்சு அது ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து இந்த வீடியோலயே டேக் பண்றேன். அதில இருக்கு. அதே மசாலா தான் இது. சேம் டக்குன்னு வேலையாயிடும். அத போட்டு கொஞ்சமா தண்ணி, நெறையாலாம் இல்ல. ட்ரையா தான் பண்ண போறாங்க. ரொம்ப கிரேவியா இல்ல. ஸோ, அதனால கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அ அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்துட்டு மூடி வச்சு வேக வச்சாங்க. இது தாளிக்கும்போதே வந்து சூப்பரா வாசனை வரும். மூடி எடுத்துட்டு பார்த்தா, அப்படியே பாருங்களேன், நல்லா எண்ணெய் மெதக்க மெதக்க எண்ணெய் தானாவே விட்டு வந்துருச்சு. செம்மையா இருந்துச்சு. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ.